வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2 தலைப்புகள்ல வழக்கம் போல 2 அமர்வுகளாக பேசுகின்றோம். முதல் அமர்வுல குழுக்களை கலைத்ததாக திரு ஓ பன்னீர்செல்வம் நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கான குழுவை நான் கலைத்திருக்கிறோம், இனிமேல் பேசி பயனில்லை, நாடகம் ஆடுகிறது எடப்பாடி பழனிசாமி அணி என்பதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்து இந்த குழுவை, பேச்சுவார்த்தை குழுவை கலைத்திருக்கிறார். இனிமேல் அணி சேர்க்கை என்பது சாத்தியமா என்கிற கேள்வியில் எழுந்துட்டு இருக்கிற இந்த வேளையில இன்னொரு செய்தியாக, அடுத்தடுத்த திருப்பமாக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் நடந்ததா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது குறித்தான ஆங்கில ஊடகங்களில் ஸ்டிங் ஆபரேஷன் செய்து ஒரு மதுரை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பேசுவதாக சில காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கூவத்தூரிலும் அதே போல 2 தரப்பிலுமே குதிரை பேரம் நடத்தப்பட்டது என்பதாக அவருடைய வாக்குமூலமாக சில விஷயங்கள் இன்றைக்கு காட்சிகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது குடியரசுத் தலைவர் தேர்தலை ஒட்டி இது போன்ற வீடியோ காட்சிகள் வெளியாவதில் பல்வேறு தேசிய அளவில் இது ஒரு விவாதமாக ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் என்னவாக இருக்கின்றன? ஏற்கனவே பலமுறை நம் இந்த மேடையிலேயே கூட கூவத்தூரில் நடந்தது என்ன என்று மாறி மாறி குற்றச்சாட்டுகளாக வந்திருக்கும். ஆனால் நேரடியாக அதில் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெளிப்படையாக பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை ஒட்டி பல கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. அது குறித்து முதல் அமர்வில் பேச இருக்கின்றோம். 2வது அமர்வில் மிக முக்கியமாக குற்றுயிராக இருக்கிறது குறுவை சாகுபடி. தொடர்ந்து 6வது ஆண்டாக இன்றைக்கு இந்த ஆண்டும் காவிரியில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. தொடர்ந்து விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது கேள்விக்குறியாகி கொண்டே இருக்கிறது. அது குறித்து 2வது அமர்வில் விவாதிக்க இருக்கின்றோம். முதல் அமர்வில் இந்த பிரச்சனை குறித்து பேச இருக்கின்றோம். அதிமுக அணி எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதா என்பதுதான் இன்றைய பரபரப்பான ஒரு சூழலாக இருக்கிறது. ஏற்கனவே 2 அணிகளின் தரப்பாகவும் மாறி மாறி கருத்துக்கள் முன்வைத்த நிலையில இன்றைக்கு ஓபிஎஸ் அணியில் இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் வெளிப்படையாக அவரிடம் எடுக்கப்பட்டதாக சில வீடியோ காட்சிகள் வருகின்றன. அவரிடம் பேசியதாக ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் மூலமாக அவரிடம் பேசப்பட்ட அந்த காட்சிகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அவருடைய கூற்றுப்படி 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 10 கோடி ரூபாய் வரை நிதி கொடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதுவும் அந்த வீடியோ காட்சிகளில் இது எல்லாம் முழுமையாக ஃபாரன்சிக்ல இது முழுமையாக இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றாலும் கூட முதல் கட்டமாக நேரடியாக வீடியோ காட்சிகளாக அவரே நேரில் பேசுவதாக இருக்கின்றன. எனவே அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அணியின் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இதே சரவணன் முன்வைக்கிறார். குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுடைய உடல் நலன் குறித்தும் அவருடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அணியில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அதில் எந்த மர்மமும் இல்லை, ஆனால் அரசியலுக்காக மட்டுமே நாங்கள் இதை பேசுகிறோம் என்பதாக ஒரு கருத்தும் சரவணன் மூலமாக முன்வைக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த வீடியோ காட்சிகளின் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து முதல் அமர்வில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் அதிமுக அம்மா அணியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா, மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ், மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம். மூவருக்கும் வணக்கம். விரைவில் நம்மோடு ஓபிஎஸ் அணியின் சார்பாக ஒருவரும் இணைய வாய்ப்பு இருக்கிறது. திரு மாஃபா பாண்டியராஜன் திடீர் வேலை காரணமாக அவர் கடைசி நேரத்தில் இணைய முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார். தொலைபேசியின் மூலமாக அவரோடு பேசலாம். திரு ரமேஷ், என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு பக்கம் திடீரென பேச்சுவார்த்தைக்கான குழுவை கலைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி திரு ஓபி நேத்திக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு இன்றைக்கு வந்திருக்கிற இந்த வீடியோ காட்சிகள் இதெல்லாமே ஏற்கனவே நீங்க சில விஷயங்களை குறிப்பிட்டீங்க. கூவத்தூர்ல சில டிமாண்ட்ஸ் இருந்துச்சு, அந்த டிமாண்டுக்காக தான் அணி அணியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் முதலமைச்சரை பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு வெளிப்படையா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனைகள்ல இருக்கிறவர் சரவணனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூவத்தூர் வரைக்கும் சென்று மீண்டும் திரும்பி வந்தவர். அவர் நான் தப்பிச்சு வந்தேன் அவர் கிளைம் பண்ணாரு. அவரு இன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகள்ல வரதுல பாத்தீங்கன்னா, நாங்க பேருந்துல போகும்போது 2 கோடி ரூபாயாக இருந்தது, அங்கே போன போது 4 கோடி ரூபாயாக எங்களுடைய விலையாக இருந்தது, ஆனா கிடைச்சது 1 கோடி கூட கிடைக்கல அப்படின்னு மிக சாதாரணமாக இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகின்றன. அதாவது இந்த முதல் பார்ட்டை பொறுத்த மட்டிலும் நேற்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாவட்டந்தோறும் நடைபெறுகிற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருவேற்காட்டில் அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் அறிவிச்சிருக்காரு. அதற்கு அந்த முதல் பிரச்சனையை பொறுத்த மட்டும் அதை எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால், இணைப்புக்கான முயற்சிகளை குழு அமைத்து பேசுவதற்காக ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த தரப்புலையும் அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஆனால் அது தொடங்காத நிலையிலேயே போய்கொண்டிருந்தது. என்ன காரணத்தினால் அது நின்றது என்பது இருதரப்பிலும் அதிகாரபூர்வமாக எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை.
ஆனால் திடீர் திருப்பமாக தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டிடிவி தினகரன் அவர் வெளியே வந்த பிறகு நான் தீவிர அரசியலில் ஈடுபடுவேன், 40 நாட்கள் இவர்களுக்கு இணைப்புக்காக நான் அவகாசம் கொடுத்தேன், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை, இவர்கள் இணைவதாக சொன்னதால் நான் ஒதுங்கிக் கொண்டேன் என்று சொன்னார். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டே முழு உண்மை அல்ல. அவரை ஒதுக்கி விட்டு செயல்படுகிறோம் என்று 2 மாதங்களுக்கு முன் 1.5 மாதத்திற்கு முன் 19 அமைச்சர்கள் கூடி திரு தங்கமணி வீட்டில் அறிவித்த போது இணைப்பு முயற்சி எடுக்கப் போகிறோம், அதனால் அவரை ஒதுங்கிக் சொல்லுகிறோம் என்று சொல்லவே இல்லை. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் திடீர்னு அவங்கெல்லாம் சேர்ந்து இணையறேன்னு சொன்னதுனால நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னதாக சொன்னார். அதுவே அடிப்படையில் தவறு. ஆனால் அதற்கு பிறகு அவர் பிணையிலே வெளியே வந்த பிறகு திரும்பவும் அவர் தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் என்று சொன்ன பிறகு திரும்பவும் அமைச்சர்கள் கூடி பேசுகிறார்கள். கூடி தலைமைச் செயலகத்தில் ஜெயக்குமார் அறையிலே சுமார் 20 அமைச்சர்கள் கூடி பேசுகிறார்கள். கட்சி விவகாரத்தை தலைமைச் செயலகத்தில் பேசுவது என்பதே ஒரு முறையற்ற நடவடிக்கை. அது தலைமைக் கழகத்தில் நடைபெற வேண்டிய கூட்டம். தலைமைச் செயலகத்தில் பேசிவிட்டு அவர்கள் அங்கே அதை பேசவில்லை என்று சொல்ல முடியாது. அங்கே வெளியே ஜெயக்குமார் பேட்டி கொடுக்கிறார். பேட்டி கொடுக்கும்போது முதலமைச்சரை சந்தித்து விட்டு தான் பேட்டி கொடுக்கிறார். ஆனால் முதலமைச்சர் இது பற்றி வாயை திறக்க மறுக்கிறார். பேட்டி கொடுத்த பிறகும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக சந்திக்கிறார்கள். இவருக்கு சொல்வதற்கு அதிகாரமே இல்லை, ஜெயக்குமாரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும், முதலமைச்சர் பேசட்டும், நாங்கள் பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு கட்டுப்பாடற்ற தன்மை, சுதந்திரமாக கருத்துக்களை என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்றால் இப்போது லீடரே கிடையாது என்கிற ஒரு நிலை அந்த அணியில் இருக்கின்ற காரணத்தால் இனி பேசி பயனில்லை என்ற முடிவுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருக்கக்கூடும். ஏனென்றால் 20 அமைச்சர்கள் கூடி பேசுவதற்கே கட்டுப்படம் இருக்கிறார்கள். அப்படி என்றால் யாரிடம் கட்டுப்பாடு இருக்கிறது? இதன் பிறகு முதலமைச்சர் தனித்தனியாக மாவட்ட வாரியாக, ஏனென்றால் திடீரென்று 30 எம்எல்ஏக்கள் திரு தினகரன் அவர்களை சந்தித்த பிறகு இவருக்கு உள்ளூரில் உதறல் இருப்பது இயற்கைதான். ஆட்சி நிலைக்குமா நிலைக்காது. அவர்கள் ஆட்சி நாங்கள் போன எந்த சட்டமன்ற உறுப்பினரும் ஆட்சியை கவிழ்க்கிறோம் என்று சொல்லவில்லையே தவிர தொகுதி பிரச்சனைக்காக எப்படி விஜயகாந்த் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போய் மறைந்த முதலமைச்சரை பார்த்தார்களோ அதை போன்ற ஒரு பார்க்கிறார்கள். இதற்கு நடுவிலே தான் இந்த ஸ்டிங் ஆபரேஷன் வந்திருக்கிறது. கூவத்தூரிலே நடைபெற்றது என்பதை இன்றைக்கு சரவணன் சொல்வது, அவர் சுதந்திரமாக யாரோட பேசிக் கொண்டிருந்த போது இந்த ஆபரேஷன் நடைபெற்றிருக்கிறது. அவர் சொல்லுவதை போல சில உரையாடல்கள் அதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது. 10 கோடி தருவதாக சொன்னார்கள் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு என்று சொல்வதெல்லாம் ஏற்கும்படியாக இல்லை. அதே சமயம் நான் இதே ஊடக வாரத்திலே இதே தொலைக்காட்சியிலையும் சொன்னேன், வேறு இடத்திலையும் சொல்லியிருக்கிறேன், கூவத்தூரிலே எம்எல்ஏக்கள் திருப்தியாக வைத்துக் கொள்ளப்பட்டார்கள், அவர்களுக்கு தேவையான வாக்குறுதிகள் தரப்பட்டன. இப்போது எம்எல்ஏக்கள் பிரச்சனை செய்வதற்கு காரணமே கூவத்தூர் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான். இந்த வாக்குறுதிகள் அப்படின்னு நீங்க சொல்றது இந்த பணம் உள்ளிட்ட விஷயங்கள் தான். ஆமா, இது அப்படித்தான் இந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டது என்பது வெளிப்படையான ரகசியம். அதில் ஒரு பெரிய இது இருக்கிறதா நான் நினைக்கல. ஆக இப்போதும் கூட எம்எல்ஏக்கள் நெருக்கடி தருகிறார்கள். கூவத்தூரில் நடைபெற்ற வாக்குறுதியினுடைய மீதி வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று என்ற ஒரு அது போயிட்டு இருக்கு, டிமாண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டிங் ஆபரேஷன் எனக்கு வைப்பளிக்கவில்லை. அதே சமயம் இது ஒரு தமிழகத்திலும் சரி இந்திய அரசியலிலும் சரி முதல் சம்பவமும் கிடையாது. தமிழகத்திலேயே இது நடைபெற்றிருக்கிறது. திருநாவுக்கரசர் அவர்கள் அம்மா அவர்களால் விலக்கப்பட்டு தனி அணி நடத்திய போது தினம் ஒரு எம்எல்ஏவை பிரஸ் கான்பரன்ஸில் கூட்டு காமிப்பார். அப்போது அதிமுக தரப்பிலிருந்து திருநாவுக்கரசு மீது சொல்லப்பட்ட விமர்சனம் என்னவென்றால், திருநாவுக்கரசர் அவர்களும் KKSR அவர்களும் பணம் கொடுத்துதான் ஒவ்வொருத்தரையாக அழைத்துக் கொண்டு போகிறார்கள் என்று. இது தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது, அண்டை மாநிலங்களில் நடைபெற்றிருக்கிறது. பார்லிமெண்ட்லேயே ஓட் ஃபார் கேஷ் என்பது டேபிளில் கொண்டு கொட்டியிருக்காங்க. ஆக இது டேபிளில் கொட்டலை, ஏன்னா வாங்கிட்டு போய் மீதி தந்துருவாங்கன்ற நம்பிக்கையா இருக்கலாம். ஆக இது நடைபெற்றதிலே வியப்பில்லை, இது புதிய செய்தியும் அல்ல. இது எம்எல்ஏ ஃபார் சேலா இல்ல எம்எல்ஏ ஃபார் ஆக்ஷனாங்கிற அளவுக்கு அவருடைய வாக்குமூலம் மிகைப்படுத்தப்பட்டதா எனக்கு தோன்றுகிறது. 10 கோடி அளவுக்கு பேசப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. அதே சமயம் இந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல வர தகவல்கள் எல்லாம் பெரும்பாலான ஊடகத்தில் வந்தவைதான். இவர்கள் திடீரென்று இந்த தகவல் வந்திருக்கிறது, இவரை பேச வைத்து விட்டார்கள், இதெல்லாம் ஒரு ஏற்பாடு என்றெல்லாம் மறைக்க முடியாது. இது வந்த விஷயங்கள் தான். தங்கம் கொடுக்கப்பட்ட 2 அணிகளுமே மாறி மாறி சொன்ன குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வெளிப்படையாக ஒரு இடத்துல போய் பேசிட்டு இருக்கும்போது எடுத்து அது ஒளிபரப்பப்பட்டிருக்கு. திருஷியாம், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்கள்ல? தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், பூனைக்குட்டி பையை விட்டு வெளியே வந்து விட்டது என்று. கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக், ப்ராவர்பியலான ஒரு விஷயம். இந்த பண விவகாரம் பேரம் எல்லாம் ஏற்கனவே பல முறை நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள் பல்வேறு ஊடகங்களில் பேசிய விஷயம்தான்.
அதுல உண்மை ஆனா அப்படி ஒரு இயல்பா இதை தாண்டி போயிட முடியுமா? இவ்வளவு ஒரு ரமேஷ் சொன்ன மாதிரி இது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்ல. அகில இந்திய அளவில் நரசிம்மராவ் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடுத்த முயற்சி அது கடைசியிலே எப்படி முடிந்தது என்றால் சுப்ரீம் கோர்ட் தலையீட்டிலே சிவசோரன் கைது செய்யப்படுகிற அளவுக்கு போய் முடிந்தது. இப்போதும் இந்த தரவுகள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் பரிசீலனையிலே இப்போது இருக்கின்றன. ஒருவகையில் பார்க்க போனால் உண்மையில் என்ன நடந்தது என்பது சுப்ரீம் கோர்ட் விசாரணையிலே தெரிய வருவதற்கான வாய்ப்பு இதில் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். நானும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த படஒளி காட்சியை பார்த்தேன். ரமேஷ் கூறுவது போல ஒரு அறையிலே ஒரு ரொம்ப டாப் ஆங்கிளில் இருந்து ஒரு கேமரா அதை ரெக்கார்ட் செய்திருக்கின்றது. ஒருவேளை ஒரு சிசிடிவி கேமராவாக கூட இருக்கலாம். மேலும் இதை எடுத்த நண்பர் அவர் நேரடியாக இதை அவரது சொந்த சேனலிலே அவர் போடவில்லை. அதை வேறொரு பெரிய சேனலுக்கு கொடுத்து போட சொல்லி இருக்கின்றார். இன்னும் அவர்களிடம் வரிசையாக தொடர்ந்து இது போன்ற காட்சிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறைந்தபட்சம் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட இப்படி எடுத்ததாக தெரிகிறது. அதுக்கு பிறகு இடைத்தரகர்கள் கொஞ்சம் பேர் மூலமாக சில காட்சிகள் இருக்கலாம், ஒரு 5 கூட இருக்கலாம். இதிலே நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், ஓபிஎஸ் ரமேஷ் அவர்கள் சொன்னது போல ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு கூட்டமாக போய் கடைசியிலே இந்த பேச்சுவார்த்தை குழுக்களை கலைக்கிறோம் என்று சொன்னவுடன் மறுநாளே போயஸ் கார்டனிலே தீபக் மோதல். இதை நாம் இரண்டையும் பொருத்தித்தான் பார்க்க வேண்டும். இன்னொன்று, ஓபிஎஸ் அணியிலிருந்து எங்கள் அணிக்கு வர தயாராக இருக்கிறார்கள் என்று எதிர்த்த அணியும் தொடர்ந்து அதுவும் கூறி வந்தது. இப்போது ஓபிஎஸ் அணி அவர் என்ன நினைக்கிறார் என்றால், சில சர்வேக்கள் சில சாம்ராஜ்யங்களை கலைத்திருக்கின்றன என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். சமீபத்திலே வந்த ஒரு சர்வேயில் அவருக்கென்று மிக அதிகமான ஒரு வாக்கு சதவீதம் அல்லது ஆதரவு சதவீதம் இருப்பதாக அந்த சர்வே கூறுகிறது. அந்த சர்வே படி இல்லாவிட்டாலும் அதில் கொஞ்சம் குறைத்து பார்த்தால் கூட நாம் இப்போது பெரிய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த நிலைமையிலே நாம் இருக்கிறோம் என்று அவர் நினைக்கலாம். இல்ல, அதுக்கு முன்னால் வந்த சர்வேல எல்லாம் புதிய தலைமுறை சர்வே உள்ளிட்ட இடங்களிலும் அவருக்கு இன்னும் பெரிய அளவுக்கு ஆதரவுலாம் இருந்துச்சு. அன்னைக்கு இந்த முடிவு எடுக்கலையே அவரு. ஏன் எடுக்கல? இப்ப குறைஞ்சிருக்கிறது. இன்னும் குறைஞ்சிருக்கு. இன்னும் அதை குறைய விடாமல் தடுப்பதற்கான ஒரே வழி என்னவென்றால், இனி இணைப்பு அரசியல் கிடையாது. இணைப்புக்கு பதிலாக நாம் நமது செல்வாக்கை வைத்து, ஏற்கனவே இப்போ அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. கஷ்டப்பட்டு 6% ஓட்டு வாங்கி தேர்தல் கமிஷன்ல போய் நம்ம அங்கீகாரம் வாங்கி ஒரு கட்சியை அந்த நிலைமைக்கு தூக்கி நிறுத்துறதுக்கு சில பல வருடங்கள் ஆகும். ஆனால் இப்போது அவருக்கு எடுத்த எடுப்பிலேயே ஒரு கட்சி, அதற்கென்று சில எம்எல்ஏக்கள், சில எம்பிக்கள், நீங்கள் கூறுவது போல ஒரு ஆதரவு சதவீதம், இவ்வளவும் அவருக்கு இருக்கிறது. இனிமேல் இணைந்து என்ன ஆக போகிறது? இனிமேல் இணைந்து ஒன்றும் ஆக போவதில்லை. ஆக தனி அணியாக நாம் செயல்பட வேண்டும். இல்ல, இப்போதும் இணைய மாட்டாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? முழுமையாக இதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சா? நான் எல்லா நேரங்களிலுமே எப்போதுமே உங்கள் தொலைக்காட்சி உட்பட இந்த இணைப்பு என்பது நடக்கவே நடக்காது. எசப்பாட்டும் எதிர்பாட்டுமாக இணைப்பு நடந்ததாக சரித்திரமே கிடையாது. இணைப்பு என்றாலே இல்ல, நேற்றைக்கும் கூட சில முக்கியமான சந்திப்புகள் நடந்ததால செய்தி வருது. இணைப்புக்கான விஷயங்களாக சார்ந்து ஒவ்வொருத்தருடைய இங்க இதுதான் பிரச்சனை. இப்ப அவங்க இணையறாங்களா இல்லையாங்கிறத கடந்து ஒரு அரசியல்ல அதிகாரத்துக்கான இடங்கள்ல எந்த சமரசமும் செய்யலாம் அப்படிங்கிற எல்லைக்கு இது போயிடுச்சாங்கிறத பத்தி நம்ம பேச வேண்டியது. 2 இணைப்பை நான் பாக்குறேன் கார்த்திகை செல்வன். ஒன்னு 79 கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து உட்கார்ந்து பிஜு பட்நாயக் முன்னாடி உட்கார்ந்து திமுகவும் அதிமுகவும் இணையணும்னு பேசுனது. அப்ப நாங்களாம் ரொம்ப ஆவலா அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து நடந்த கூட்டங்களில் திமுக அதிமுகவை தாக்கும், அதிமுக திமுகவை தாக்கும். ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலுமே அந்தந்த வட்டங்கள்ல தலைவர்கள் உருவாயிட்டாங்க. அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? இன்னைக்கு நம்ம செய்தி நேற்றைக்கும் திரு வேலுமணி சொல்றாரு, திரு ஓ பன்னீர்செல்வமும் திரு எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து ரெட்டலையை மீட்பார்கள் அப்படின்னு. வேலுமணி அந்த அமைச்சரவையில் மிக மூத்த உறுப்பினராக இருக்கிறவர். திரு எடப்பாடி பழனிசாமி அணியில் மிக முக்கியமாக இந்த விஷயங்களை கையாளுகிற ஒருத்தராகவும் இருக்கிறாரு. இன்னும் நம்ம அதை பேசலாம். இப்போ என்னுடைய கேள்விங்கிறது, இந்த சரவணனுடைய வெளிப்படுத்தி இருக்கிற இந்த வீடியோ காட்சிகள் இதையெல்லாம் ஏற்கனவே இப்போ நீங்கள் கூவத்தூர் பற்றி பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இது வருது. இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? சரவணன் கூறியது உண்மையாகத்தான் இருக்கும். அந்த அமௌண்ட் வேணா வேரி ஆகலாம். ஒரு நீங்க சொன்ன மாதிரி 10 கோடி ரூபாய் சுயேட்சை எம்எல்ஏக்கு, அதாவது ரிட்டையர்ல நின்ன வேற கட்சி எம்எல்ஏக்கு தர்றாங்கிறதுல அதுல அந்த பேரத்துல வேறுபாடு இருக்கலாம். ஆனால் சரவணன் அவர்கள் உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும், அவர் வரும்போது ஒரு சாகச கதையோடு தான் வந்தார். வீர தீரமாக டார்சான் மாதிரி நான் தாவி குதித்து வந்தேன் என்றெல்லாம் அவர் சொன்னார். ஆனால் இப்போது என்ன, கூவத்தூர்ல இருந்து வந்த சொல்றீங்க, தப்பிச்சு வந்தேன் அப்படி இதுல ஒரு ஆஃப் டிராயர் போட்டுட்டு நான் வந்தேன், கடல்ல குதிச்சு நீந்தி வந்தேன் தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இதுல ஒரு விஷயம் இதுல தெளிவாகுது. என்னன்னா, ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இல்லை என்று அவர் சொல்கிறார். அதுதான் உண்மை. அப்படி மர்மம் இருந்தால் இவர்கள்
ஃபர்ஸ்ட் பெஞ்சில் நடக்கிற இல்லையே, கேஸ் அதுல திரு ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே சொல்லிருக்காரு, எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல, ஆனா மக்கள் சந்தேகத்தை தீர்க்கணுங்கிற மாதிரி தான் இல்ல, அந்த அவர் பிரச்சனை தொடர்ந்து முடிகிற சொல்லிட்டு காலகட்டத்தில் நேற்று திருமதி தீபா அவர்கள் ஜெயலலிதா மரணத்துல மர்மம் இருக்கு, சசிகலாவும் தீபக்கும் சேர்ந்து தான் கொலையே பண்ணிட்டாங்க அப்படின்னு திருப்பி பழைய விஷயத்துக்கு உயிர் கொடுக்குறாங்கல்ல. இப்போ ஏற்கனவே 2 விஷயங்க, சசிகலா நீக்கம், ஜெயலலிதா மர்ம மரணத்தில் நம்ம அதை பேசுவோம். நான் தொடர்ந்து வரேன் உங்கள்கிட்ட. திரு அன்வராஜா, ஒரு அரசியல்ல மிக மூத்த அனுபவம் கொண்ட ஒருத்தர், பல கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல நீங்க அரசியல்ல இருக்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. நேற்றுக்கும் கூட திரு ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய பொதுக்கூட்டத்தில் அந்த கூவத்தூர்ல எம்எல்ஏக்களை அடைத்து வைத்து பணம் தங்கம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இன்னைக்கு சரவணன் பேசியதாக ஒரு வீடியோ காட்சி வெளியிடப்படுகிறது. அந்த வீடியோ காட்சியில் அவர் பல விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போறாரு. 10 கோடி ரூபாய் வரைக்கும் கூட்டணி கட்சியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டது, இரட்டையில நின்னாங்க, ஆனால் அவர்களை ஆதரவுக்காக கொடுக்கப்பட்டது, இப்படிலாம் ஒரு சரமாரியான குற்றச்சாட்டுகள். இதெல்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதியாக நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது சரவணன் ஏற்கனவே அங்கேருந்து நான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அவர் தப்பிச்சுலாம் வரலை. அங்கே நான் போகணும்னு சொன்னார், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் உண்மையிலேயே நடந்தது. அவர் வந்ததுக்கு பின்னால் அந்த மாதிரி மீடியாக்களுக்கு பூரா நான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அதே சரவணன் இப்போ ஒரு செய்தி சொல்லியிருக்கிறதா நம்ம பத்திரிகைகள்லாம் வருது. எல்லாமே அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்படி தான் வருதே தவிர எதுவுமே சட்டப்படியாக இவர் கொடுத்தாரு, இவர் வாங்கினார், இந்த வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எந்த குற்றச்சாட்டுகளும் எங்கள் கட்சியின் மீது வரை வரவில்லை. இப்போ தினகரன் சாரே கைது செய்யப்பட்டார். என்ன அவர் மீது வழக்கு? ரெட்டையிலை சின்னத்தை பெறுவதற்கு இவ்வளவு கோடி ரூபாய் பேரம் பேசினார் என்பது வழக்கு. அது அவர் பிணையில் இப்போது விடுதலை பெற்றிருக்கிறார். விடுதலை பெறுகிற போது நீதிபதி எதை சொல்லி விடுவித்திருக்கிறார் அவரை? அவரிடம் இருந்த அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டிங், இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ண கேசட்டும் அவருடைய செல்போனும் போலீஸ் கைவசம் இருக்கிறது. யார் பணம் வாங்குவதற்கு தயாராக இருந்தார் என்பதை காவல்துறை இதுவரை கொண்டு விசாரணைக்கு ப்ரொடியூஸ் பண்ணவில்லை. 38 நாட்கள் அவர் உள்ளே இருந்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். எங்கேயும் தலைமுறைவாகி விடுவார் என்கிற சந்தேகம் இந்த நீதிமன்றத்திற்கு இல்லை. எனவே அவரை பிணையில் விடுதலை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டும் நிரூபணமாகவில்லை. இல்ல, நான் சொல்வது காரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு போட்ட டெல்லி போலீசார் அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவர்கள் அதை நிரூபிக்க முடியவில்லை. உண்மையாக இருந்தால் தான் நிரூபிக்க முடியும். ஒரு வழக்கு ஏன் டெல்லி போலீஸ் அவர் மேல என்ன தனிப்பட்ட நோக்கம் இருக்க போகுது? டெல்லி போலீஸுக்கு தானே அந்த நோக்கம் இருக்கு. டெல்லி போலீஸ் தான் நோக்கம் இருக்கு. அதிமுகவை சிதைக்க வேண்டும் என்று டெல்லி போலீஸ் தான் நினைக்கிறது. டெல்லி போலீஸுக்கு தான் அந்த நோக்கம் இருக்கிறது. அதிமுகவை சிதைப்பதற்கு டெல்லி போலீஸ்க்கு ஒரு நோக்கம் வந்ததுன்னா திரு ரமேஷ், அதிமுகவை சிதைப்பதற்கு டெல்லி போலீஸுக்கு நோக்கம் இருக்கிறது என்றால் திரு தினகரன் பக்கம் தானே கட்சி இருக்க வேண்டும். திரு தினகரனை ஒதுக்கி வைத்து விட்டு செயல்படுவது என்று ஏன் கட்சி டெல்லி போலீஸ் சொல்றீங்களா, டெல்லின்னு சொல்றீங்களா? டெல்லின்னா டெல்லி போலீஸ் தானே. டெல்லி போலீஸ் இப்ப இன்னொருத்தர் ஓபிஎஸ் அணியிலிருந்து இணைய போறாருன்னு அது தேவையில்லை. ரமேஷே ஓபிஎஸ் அணிக்கு சாதகமா இருக்கிறார். நீங்க இன்னொருத்தரை கூட்டிட்டு ஏன் பேச வைக்கணும்? அது தேவை. நீங்க கேட்ட கேள்வியை விட்டு அவர் எங்கெங்கயோ போய் கடைசியா நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றார். நீங்க கேட்ட கேள்வி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரெண்டுமே சரிதான். நான் எப்போதும் உண்மையை ஒத்துக்கிறேன். ரெண்டுமே சரிதான். ஜெயக்குமார் சொன்னதும் சரிதான், நம்ம தினகரன் சார் சொன்னதும் சரிதான். தினகரன் சார் சொன்னது நம்ம அந்த இணைப்பு இதெல்லாம் பத்தி தினகரன் சார் சொன்னது கட்சி சம்பந்தப்பட்ட நேரடியான குற்றச்சாட்டு. சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் பேசி அவங்களை ஆட்சியை தக்க வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற நேரடி குற்றச்சாட்டு இன்னைக்கு அம்பலமாகி இருக்கிறது அப்படின்னு அவங்க வீடியோ காட்சிகள் மூலமா சொல்லும்போது இது ஒரு தமிழ்நாடு இன்னைக்கு இந்திய அளவில் அது பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று நான் மறுக்கிறேன். அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதற்கான வாய்ப்பில்லை. சரவணன் அப்படி சொல்லி இருப்பார், ஆனால் அவர் வேணுமென்றே சொல்லி இருக்கலாம் அல்லது வேணுமென்றே பேசி இருக்கலாம். சரவணன் பேசி இருக்கிறதுல வெறுமனே உங்கள் தரப்பை மட்டும் தாக்க வேண்டும் அல்லது உங்க மேல ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் தரப்புல இருக்கிற விஷயங்களை பேசியிருக்க மாட்டார். அவர் தரப்பிலும் அவர் எல்லா விஷயங்களையும் வெளிப்படையா பேசுறாரு. ஓ பன்னீர்செல்வம் அணி மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அது வெளிப்படையாக ஒரு பேசப்பட்டதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி சரவணன் அந்த தரப்புலையும் இல்ல, எங்க தரப்புலையும் இல்ல.
இல்ல அவர் அவர் ஓபிஎஸ் ரெண்டு தரப்பு ஆதரவு இல்ல, சட்டமன்ற அப்படி உறுப்பினரா ஒண்ணும் தான் இல்ல, இருக்கிறார். பொதுவா தான் இருக்கிறார். யாருக்கும் யாரு இல்ல, தரப்புல இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரைக்கும் இல்ல. அவர் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவா இருக்காரு. அவர் வீட்டுக்கு போய் நின்று தான் இந்த பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. நான் வந்து தப்பிச்சு வந்தேன், அவரோட அரைக்கால் சட்டையோட நான் வந்து தப்பிச்சு வந்தேன்னு சொன்னதெல்லாம் அங்க வந்து நின்று தான் பேசினாரு. அங்க அவர் ஆதரவு தெரிவிச்சாரு. இதெல்லாமே ஊடகங்கள் மூலமா எல்லா பக்கமும் போச்சு. எதிர்த்து வாக்களிக்கவும் செய்தார் சட்டமன்றத்தில். எனவே அவர் வந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்புல தான் இருக்காருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அவர் ஓ பன்னீர்செல்வம் அணியின் மீதும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு பேசும்போது. அப்படிங்கும்போது அதை வந்து நீங்க ரெண்டு பக்கத்திலையும் அவர் சொல்றாரு. எனவே அவர் உங்க மேல அவதூறு பரப்புகிறார் அப்படிங்கிறது நம்ம முழுமையா அப்படி எடுத்து ஒதுக்கிட முடியாதுங்கிறது அங்க இருக்கிற பிரச்சனை. அவதூறு பரப்புறான்னு ஒதுக்க முடியாது. என்னுடைய வாதம் என்னவென்றால், எந்த குற்றச்சாட்டும் நிரூபணமாகாமல் அந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி மீடியாக்களில் பேசுவது, எங்கள் மீது அவதூறுகளை சொல்வது வீடியோ காட்சிகளாக வெளியில வந்திருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுறோம். வெறும் ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசல. இன்னைக்கு தேசம் முழுக்க, இந்தியா முழுக்க பேசுகிற ஒரு விஷயமா மாறி இருக்கும் போது குறைந்தபட்சமாக உங்கள் தரப்புடைய விளக்கம் என்பது தேவை இருக்கிறது இல்லையா? இந்த விஷயத்தை நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இப்ப இங்க இருக்கிற அரசியல், தமிழ்நாட்டில் இப்ப என்ன விதமான அரசியல் நடக்குதுங்கிற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பிட்டே இருக்கிறாங்க சார். இது உங்கள் அணி, அந்த அணி, இந்த அணி இல்ல. ஆனால் இந்த அணிகளுக்கு இடையில நடக்கிற பேச்சுவார்த்தைகள் அல்லது அதிகாரத்தை தக்க வைப்பதில் என்னெல்லாம் நடக்குது, எந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் நடக்குது, என்ன சமரசம் எல்லாம் செய்கிறார்கள், அதற்கு என்ன விலையெல்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அது முழுமையா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நீங்க மறுக்கிறீங்களா? ஒரு விலையும் கொடுக்கப்படல சார். 122 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார், அவ்வளவுதான். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 11 பேர் அந்த பக்கம் ஆதரவா இருக்கிறாங்க, இவ்வளவுதான் சார். இந்த 122 பேர்ல இன்னைக்கு ஒரு ஆள் அங்கிட்டு போய் நாளைக்கு ஒரு ஆள் இங்கிட்டு வந்து இப்படி மாறுதல் இருதல், இன்னைக்கு ஒரு ஆள் இங்கிட்டு ஓடி போறாரு, 122 இல்ல 126 பேரா இருந்த போது அதுல இருந்து ஒருத்தர் வெளியில வந்து தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஏதோ ஒரு மூணாவது ஆளோ இல்ல ஒரு ஒன்றிய செயலாளர் இல்ல இதுல சம்பந்தப்படாத ஒருத்தர் சொல்ல, கூவத்தூருக்கு அவர் வெளிப்படுத்துற விஷயங்கள், இது திரு ரமேஷ் சொல்ற மாதிரி மிகைப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கலாம். நாங்க பேருந்துல போகும்போது 2 கோடியா இருந்துச்சு, அங்க கூவத்தூருக்கு போன உடனே 4 கோடியாக மாறிடுச்சு, ஆனா எங்களுக்கு கிடைச்சது 1 கோடி கூட வரல பெரும்பாலானவர்களுக்கு, இப்படிலாம் பல கருத்துக்களை அவர் சொல்றாரு. இதுல மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாமே தவிர, ஆனால் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு ஒட்டுமொத்தமா அதை புறந்தள்ள முடியுமாங்கிற கேள்விதான் இருக்குது. நான் திரும்ப உங்கள்கிட்ட வர ஒரு பிரேக் எடுத்துட்டு வரலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். தமிழகத்தில் கூவத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தபோது ஒரு குதிரை பேரம் நடந்ததா என்கிற ஒரு வீடியோ காட்சிகள் மூலமாக இன்றைய ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக தேசம் முழுக்க ஒரு பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டா அது மாறி இருக்கிறது. திரு இடைவெளிக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தான் பேசியிருந்தேன் திரு அன்வராஜா. அத்தனை நாட்கள் தங்க வைக்கப்பட்ட போதும் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் அதான் சொன்னாங்க. இன்றைக்கு வீடியோ காட்சிகள் வந்திருக்கிறது. சட்டப்படி இது பல்வேறு இடங்களுக்கு போகக்கூடிய சூழலும் இருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகள் எவ்வளவு தூரம் உண்மையானது, மிகைப்படுத்தப்பட்டது அல்லது அதுல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டது என்பதெல்லாம் ஆராயப்பட வேண்டிய விஷயங்கள் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அவர் திரு ஓ பன்னீர்செல்வமும் வெளிப்படையா இப்படியான ஒரு குற்றச்சாட்டை நேற்றைக்கு முன்வைத்திருக்கிறார். திரு சரவணன் இன்னைக்கு இதை சொல்றாரு, இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட வீடியோ, அது இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. திரு ஓ பன்னீர்செல்வம் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். வெளிப்படையா இது வந்து பணமும் தங்கமும் கொடுத்துதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தக்க வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. திரு ஓ பன்னீர்செல்வமும் முழுமையாக தவறா தான் சொல்றாரு, குற்றச்சாட்டுகள் மிகைப்படுத்தி சொல்றாருன்றீங்களா? அல்லது குற்றச்சாட்டுக்கு அடிப்படையே இல்லைங்கன்னு மறுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர், அம்மா அவர்களுக்கு 2வது இடத்தில் இருந்தவர். அவர் வந்து நிரூபிக்க முடியாத ஒரு விஷயத்தை அவர் போன்ற பெரிய தலைவர்கள் பேசக்கூடாது. அவரால் வந்து தங்கம் பணமெல்லாம் கொடுக்கப்பட்டது என்று அவர் சொல்கிறார் என்றால், அது இன்னார் கொடுத்தார்கள், இன்னார் பெற்றார்கள், இதோ இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தால்தான் அதை பேச வேண்டும். ஆனால் அப்படி அவர் பொத்தாம் பொதுவில் சொல்லியிருப்பது, அவர் நேற்று பேசியிருப்பது, இன்று இவர் சொல்லியிருப்பதெல்லாம் இவர்களாக சேர்ந்து ஏதோ ஒரு நாடகம் நடிக்கிறார்களோ என்கிற அளவுக்கு தான் எங்களுடைய பார்வை இருக்கிறது. இதுவரை இப்போ கூவத்தூரில் இருந்து வந்து இதுவரை 3 மாதங்களுக்கு மேலாகிவிட்டன. இதுவரை எந்த குற்றச்சாட்டும் யார் மீதும் வரவில்லை. அங்க இருக்கிற 122 எம்எல்ஏக்கள், அங்க இருந்த எம்எல்ஏக்கள், இப்போது ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிற எம்எல்ஏக்கள் யாரும் எந்த குற்றச்சாட்டையும் யாரும் எந்த குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை. என்ன குற்றச்சாட்டு வைக்கலன்றீங்க? வெளிப்படையா நான் வந்து இவ்வளவு வாங்கினேன் அப்படின்னு எந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுவாங்களா? இல்ல நான் அதை சொல்லல. ஆனால் அப்படி அதுக்குள்ள ஈடுபட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெளியில வந்து சொல்றாரு, இவ்வளவு தூரம் பேசப்பட்டது, இவ்வளவு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்னு சில குற்றச்சாட்டுகள் அவர் சொல்வது, நீங்க சொல்றது நீங்க வந்து இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க ஊடகங்கள் வந்து ரொம்ப பெருசா இதை வந்து நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஊடகங்கள் பேசப்பட்டது மக்கள் தரப்புல இருந்து பேசப்பட்டது மக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஊடகங்கள் இன்னமும் கூட இந்த விஷயங்களை ஏன் தீவிரமா போக மாட்டேங்கிறீங்கன்ற கேள்வியை அவங்க எழுப்புறாங்களே தவிர, உங்களுக்கு தெரியும் நீங்க மக்களோடு இருக்கிற ஒருத்தர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது இந்த கேள்விகளுக்கு குறைந்தபட்ச விளக்கமாவது வரணும். அதான் சொன்னேன், நீங்க சொல்றது நீங்க இல்லாததை மிகைப்படுத்தல. இல்ல நான் சரி இருக்கட்டும், பேசப்பட்டது சொல்லப்பட்டது
கூறப்படுகிறது. நேரடியாக குற்றச்சாட்டாக வருது. இப்படித்தான் நீங்க சொல்றீங்களே தவிர ஒரு குற்றச்சாட்டுன்னா என்ன? குற்றச்சாட்டுனா நான் பணம் கொடுத்தேன், இவர் வாங்கினாரு, இல்ல அதுக்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன, நான் அதை நிரூபிக்க தயாராக இருக்கின்றேன். இப்படி யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, எனக்கு பணம் இவங்க கொடுத்தாங்க, இவ்வளவு விலை பேசினாங்க, அவரே விலை பேசப்படுகிறார். அவர் இன்னொரு அதே வீடியோல வருது, அவர் இன்னொரு மீடியேட்டர்ட்ட பேசுற மாதிரி வருது. நீங்க அவங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, நீங்க 2 ரூபாய் சொல்லுங்க, நான் இன்னும் கூட 3 பேரை பேசுறேன், அழைத்து வர நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் இந்த வீடியோ காட்சிகள் வருகிறது. அப்ப இதெல்லாம் என்ன கணக்கில் எடுக்கிறது? சட்டமன்ற உறுப்பினர் தான், உங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான். அவர் இதெல்லாம் முன்வைக்கும் போது இதுக்கு ஆதாரம் எங்க இருந்து கேட்டா, இதுக்கு என்ன, இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இதை விட ஒருத்தரோட பேசிக் கொண்டிருப்பதை எல்லாம் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாதுல்ல. அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெளிப்படையா இப்ப நம்ம 2 பேரும் தனியா பேசினா கூட திரு அன்வர் ராஜா மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க தனிப்பட்ட முறையில் என்னோட பேசினாலும் கூட யாரோ ஒருவர் இத்தனை கோடி ரூபாய் நான் கொடுக்கிறேன், நீங்க அணிமாறி வாங்கன்னு சொன்னா அது ஒரு இயல்பா பேசிட்டு போயிடுவாரா? இல்ல இது சர்வசாதாரணமா அன்னையில இருந்தே பேசிட்டு இருக்காங்க. இது இல்ல நான் வீடியோ காட்சிகள் இடம்பெற்று இருக்கிறதுல அவரும் பேரம் பேசப்படுகிறார். ஒரு காட்சியில் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார், இன்னொரு காட்சிகள்ல அவரிடமும் பேரம் பேசப்படுகிறது. பேசுறது யாரு? அது ஒரு இடைத்தரகர்களாக வர்றாங்க, இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரும் வர்றாங்க. இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் அந்த வீடியோ காட்சிகள் வருவதாக அவங்க சொல்றாங்க. இப்ப ஆங்கில ஊடகத்துல அது முழுமையா போயிட்டு இருக்குது. இப்ப நான் கேட்கிற கேள்வி, அவரே இதுல பேரம் பேசுவதற்கு உட்படுத்துகின்ற ஒரு சூழல் இருக்கும்போது ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது இல்ல. இதற்கு மேல பட்டவர்த்தனமா வேற என்ன உங்களுக்கு ஆதாரங்கள் வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க? நிரூபணமாகாத குற்றச்சாட்டுகள் எதுவாக இருந்தாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினரே எதுவுமே நிரூபணமாக உறுப்பினர் சொல்கிறார், நான் அவரிடம் விலை பேசப்படுகிறது, அந்த காட்சிகளும் அதுல இருக்கின்றன. அல்லதான் அவரிடம் விலை பேசப்படுகிறது நீங்க சொல்றீங்க, அது எல்லாமே பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது, கேட்கப்படுகிறது தானே இருக்கு. எதுவுமே நீங்க நிரூபிக்கிற மாதிரி இல்ல. ரசீது காட்டணுங்க. இல்ல நீங்க எதுவுமே நீங்க நிரூபிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லையே. இல்ல எதுவுமே அண்ணன் சொல்றதுல கொஞ்சம் மாறுபட வேண்டியிருக்கு. இந்த பேச்சுக்கெல்லாம் முன்னாடி இருக்குன்னு இப்ப நடுவுல ஒரு தடவை சொன்னாரு, இந்த முன்னாடியில இருந்தே இருக்குன்னு. இது அப்படிதான் இதை பார்க்கறாங்க. இருங்க, பணத்தை கொடுக்கும்போது பிடிச்சதை எடுத்துட்டு காமிக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் அல்ல. அது டெல்லியில பண்ணாங்க. இதுல பல செய்திகளை தொடர்பு படுத்தி இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் இருக்காங்க, என்னோட மூத்தவர் நண்பர். அவர் அண்ணன் அரசியல் அனுபவஸ்தர். பத்திரிகை செய்திகள், பல செய்திகள், அதே மாதிரி சில சம்பவங்கள், இதை தொடர்பு படுத்தி நம்ம இதை பார்க்கலாம். அந்த கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் அடைக்கப்பட்டிருந்த போதே ஹார்ஸ் ட்ரேடிங் போயிட்டு இருக்குன்னு பிரதான எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியது. இப்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றைக்கு தான் இந்த குற்றச்சாட்டை சொன்னார்ன்றதும் தப்பு. அப்போது என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் அவர் என்ன பண்ணாரு, அங்க போலீஸ் உள்ள போய் அவங்களை வெளியே அனுப்புறதுக்கான அப்ப அவரு முதலமைச்சர் அவர் போகலாம் என்று கருதி, ஆனால் அவருக்கு அறிவுரை கூறப்பட்டு அவர் போல. காவல்துறை அங்கே போய் அவர்களை விடுவிப்பதற்கு ஒரு எஸ்பியும் ஒரு டிஐஜியும் அங்கே போன போது அன்றைக்கு அங்கே அமைச்சர்களாக இருந்தவர்கள் தகராறு செஞ்சாங்க அவங்களோட. இது பத்திரிகையில் வந்தது, தொலைக்காட்சிகள் அதை ஒளிபரப்பின. அண்ணன் அவர்கள் அதை மறந்திருக்க மாட்டார். அதே போல இருங்க, நான் சொல்றேன். ஆனால் செந்தாமரைக்கண்ணன் தலைமையில போலீஸ் போனாங்க. இல்ல அதற்கு பிறகு என்ன, செந்தாமரைக்கண்ணன் அதே போல ஒரு பெண் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி. நான் சொல்ல வர்றேன், இது பாருங்க, இதை தயவுசெய்து சிந்திக்கணும் நீங்க. அதன் பிறகு என்ன நடந்தது, திரு எடப்பாடி தலைமையோட ஆட்சியை அமைந்த பிறகு அந்த 2 அதிகாரிகளும் மாற்றப்பட்டார்கள். அது என்ன நடவடிக்கை? அங்கே போய் எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக இருக்கிறார்களா, அவர்கள் இருக்க விட வேண்டும் என்று வெளியிலிருந்து அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்கின்றன. அதற்கு காவல்துறை போய் விசாரிக்க போகிறது. விசாரிப்பதற்கு கூட அனுமதிக்கவில்லை. அரசியல் கட்சிகள் குரல் கொடுத்தது போக சென்னை உயர்நீதிமன்றமும் ஆணையிட்டது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தொடர்பு படுத்தித்தான் இந்த செய்தியை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அந்த குற்றச்சாட்டு ஒரே நிமிஷம் நம்ம பேசலாம். இப்ப தொடர்ந்து வர இல்ல, அந்த குற்றச்சாட்டை நீங்க பதில் சொல்லலாம், உங்களுக்கான நேரம் இருக்கிறது. தற்போது நமது தொலைபேசி இணைப்புல முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் இணைப்புல இருக்கிறாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் ஒருவர். திரு விஸ்வநாதன், பல்வேறு குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு வெளிப்படுத்தி ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் வந்திருக்கு. உங்கள் அணியில் இருக்கிற சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதாக பல்வேறு கருத்துக்கள் இப்போது வெளியில தேசம் முழுக்க ஒரு விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள்ல உங்கள் தரப்பின் மீதும் பல குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார். ரொம்ப குறிப்பா ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் என்பது நிச்சயமா அதுல எந்த சந்தேகமும் இல்லை, நாங்கள் எங்களுடைய அரசியலுக்காகத்தான் அதை பயன்படுத்துகிறோம் என்கிற கருத்தையும் முன்வைக்கிறார். உங்களோட பதில் என்ன? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன அந்த கரப்ஷன் குற்றச்சாட்டு மிக கடுமையானது.
அந்த குற்றச்சாட்டு வந்து சாதாரண குற்றச்சாட்டு இல்ல, இந்த அரசின் மீது சுமத்தப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு பொறுப்பு இந்த இது சம்பந்தமா ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து இது உண்மை அந்த அவர் சொன்னதுல உண்மை இருக்குமானால் நிச்சயமாக இந்த அரசின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும், எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும், மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கணும், அல்ல தார்மீக பொறுப்பேற்று இந்த அரசு ராஜினாமா பண்ணணும். இல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த அரசாங்க இப்போ நீங்க வந்து குதிரை பேரம் நடந்தது, கூட்டணி கட்சியில இருந்தவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டுகளோடு அவர் சேர்த்து உங்கள் தரப்பும் அரசியல் செய்வதாக சொல்லியிருக்கிறார். அந்த வீடியோ காட்சியிலேயே ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் சார்ந்து எந்த சந்தேகமும் இல்ல, நாங்க அரசியல் பண்றோம்னு சொல்றாரு. நாங்க விசாரணை கமிஷன் தான் அமைக்க சொல்றோம். அம்மாவுடைய மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்திற்கு விசாரணை கமிஷன் அது ஒரு அரசியல் செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. விசாரணை கமிஷன் நீங்க கேட்கறதே ஒரு அரசியல் தான். வெறும் அரசியலுக்காக நாங்கள் அவருடைய ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உங்கள் அணியின் மீதான நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? அவரிடமும் சில விஷயங்கள் பேசப்படுகின்றன, உங்கள் அணியிலிருந்தும் சிலருக்கு பேரம் பேசப்பட்டதாகவும் அவருடைய அந்த கருத்துக்கள்ல வைக்கப்படுகிறது. அப்ப உங்கள் தரப்புல இருந்தும் பேரம் பேசப்பட்டதா? விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும்ங்கிறது உண்மை நிலையை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான். அதை வந்து நாங்க விசாரணை கமிஷன் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா மக்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு, கட்சிக்காரங்களுக்கு சந்தேகம் இருக்கு, உண்மை நிலையை மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறக்காக விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொல்றோம். அந்த விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொல்றதுடைய நோக்கம் வந்து அரசியல் பண்ற நோக்கம்னு சொல்றது அவரு சரியா. உங்கள் தரப்பிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விலை பேசப்பட்டதுங்கிறதும் சொல்லப்படுகிறது. அப்ப உங்கள் தரப்பும் இதுல ஈடுபட்டிருக்கிறதா? குதிரை பேரத்துல 2 அணிகளுமே ஈடுபட்டதா? அரசின் மீது அவர் ஏற்படுத்தி சொல்லியிருக்க குற்றச்சாட்டு மிக கடுமையான குற்றச்சாட்டு. இல்ல அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு இங்க நான் கேட்டுக்கிறேங்க. திரு அன்வர் ராஜா இருக்கிறார். உங்கள் தரப்புல நான் கேட்பது, உங்கள் தரப்புல இருந்தும் பேரம் பேசப்பட்டதுங்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்ப 2 அணிகளுமே குதிரை பேரத்தில் ஈடுபட்டீர்களா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. உங்க தரப்புல இருக்க சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு பேரம் பேசியிருந்தா நேரம் நாங்கள் முக்கிய மெஜாரிட்டி இதே போல எவ்வளவு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் வந்திருக்கலாமே. எந்த அடிப்படை திரு அன்வர் ராஜா கேட்கிறார்? உங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இல்ல திரு ஓ பன்னீர்செல்வம் வைக்கிற குற்றச்சாட்டுகள், ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்து கொண்டு எந்த ஆதாரமும் இல்லாம இப்படியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அவரு அப்படிங்கிற ஒரு கருத்தை திரு அன்வர் ராஜா முன்வைக்கிறார். அவர் சொல்றதுங்கிறது எந்த விதத்துல பொறுப்பு இல்லாத. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு எங்க இருந்துகிட்ட அந்த அணியை ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறாரு. அது இன்னொன்னு, எந்தவித ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு நாங்க சொல்றது. அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க வந்து எந்த இடத்துலயும் அந்த மாதிரி பணம் கொடுக்கணுங்கிற முயற்சியே பண்ணதில்லை. குறைஞ்சபட்சம் அந்த முயற்சி இதே பதில் தான் எதிர்த்தரப்புல இருந்து வருது. ஆனால் இந்த வீடியோ காட்சிகளை நீங்க முழுமையா வச்சு இதுல மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உங்க அணி விரும்புதுன்னா அவர் சொல்ற எல்லா கருத்துக்களின் மீதும் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியிருக்கும். அப்ப 2 தரப்பின் மீதுமே தவறுகள் இருப்பதா தான் வரும். நீங்க வசதியாக ஒரு தரப்பை மட்டும் எடுத்துக்கிறீங்களா? இந்த அரசாங்கத்தின் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கணும், திரு எடப்பாடி பழனிசாமி அணி மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றது மூலமா இன்னொரு தரப்பு அவர் இன்னொரு பக்கத்துல சொல்றதை ஏன் மறுக்கிறீங்க? கொடுத்ததாக சொல்லவே இல்லையே அவரு. யாரும் சொல்லல, யாரும் சொன்னது இல்லையே. யாரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க கொடுத்தோம்னு சொல்லி அந்த அணியில இருக்கவங்க அவருக்கு பேரம் பேசப்பட்டது அந்த காட்சிகளும் இருக்கிறது. நீங்க அடுத்த 4 நாட்கள் இன்றைய வெளிவந்த இன்னொரு காட்சியிலேயே அதுவும் வந்திருக்கிறது. உங்கள் தரப்பு மீதும் அந்த குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறதுனாலதான் அந்த கேள்வி முன்வைக்கிறேன் நான். குற்றச்சாட்டு மிக கடுமையானது. அதுக்கு எடப்பாடி அரசு பதில் சொல்லணும். நாங்க சொல்றோம், நாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு எங்களுக்கு நாங்க வந்து பணம் கொடுக்கிற முயற்சி பண்ணி இருந்தால் நாங்க ஆட்சியவே தர்றோங்க. நேரம் நாங்களே அவங்க அந்த முயற்சிகளை நான் பண்ணியிருந்தா நிச்சயமா அதுக்குள்ள ரிசல்ட் கிடைச்சிருக்கான். அந்த முயற்சியை நாங்க எடுக்கல. அந்த பணம் கொடுக்கிற கான்செப்டே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எப்போதும் ஏத்துக்கல. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில கூட அது ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி அந்த வீடியோ காட்சிகள்ல திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பேசுவதாக சில காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது. அவர்களுடைய குரல் என்பதாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் உங்களுடைய கருத்தை கேட்கிறேன். நீங்க முழுமையா சரவணன் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் நம்பினால் இதையும் சேர்த்து நம்ப வேண்டியிருக்கும். இதன் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும், உரிய விசாரணை கமிஷன் அமைக்கணும். அதே மாதிரி அந்த பொறுப்பே அது உண்மையாக சரவணன் கொடுத்திருக்க குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அதுக்கு பொறுப்பேற்ற அரசு ராஜினாமா பண்ணணும். விசாரணை கமிஷன் அடிச்சு நீங்க ஒரு தரப்பு மட்டுமே எடுத்துக்கிறீங்க. சரவணன் பேசிய ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு வசதியான விஷயத்துக்கு மட்டும் பதில் கொடுக்குறீங்க. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி திரு நத்தம். நாங்க என்ன பணம் யாருக்கு கொடுத்திருக்கோமா, பணம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோமா? இல்ல அந்த குற்றச்சாட்டுகள் அவர் வைக்கிறார். நீங்க இணைப்புல இருங்க. திரு அன்வர் ராஜா சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புறாரு. அவங்களுடைய நிலைப்பாடு. பணம் கொடுத்தாங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். அதுல வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை.
அது எல்லாரும் இப்ப வெளிப்படையா சொல்றாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாருங்கிறத தவிர இது பணம் கொடுத்தாங்க, பணம் கொடுத்துட்டேன், பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இந்த ஆட்சி மெஜாரிட்டியை தக்க வச்சிருக்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். இதுல யாரு இல்ல அதுதான் நான் திரும்ப நீங்க ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. திரு சரவணனுடைய காட்சிகள், வீடியோ காட்சிகள் உண்மைன்னு நீங்க நம்பி நடவடிக்கை எடுக்கணும்னா ரெண்டு பக்கமும் வேணும். திரு நத்தம் நீங்க இணைப்புல இருங்க. திரு விஸ்வநாதன் நீங்க சரவணன் நம்ம சார் சொல்லும்போது சார் சொன்னாங்க இந்த மாதிரி கூவத்தூருக்கு இங்க இருந்து போனாங்க, முதலமைச்சரே போனார். இல்ல திரு நத்தம் விஸ்வநாதன் சில விஷயங்களை குறிப்பிட்டாரு. இது ஊரறிந்த விஷயம், இது வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை முன்வைக்கிறாரு. விசாரிக்கட்டும், இது வந்து இந்த வீடியோ காட்சி எடுக்கட்டும், இந்த வீடியோ காட்சியை எடுத்து மத்திய அரசாங்கம் நல்லா விசாரிக்கட்டும். இதுல உண்மை இருந்தால் அது உண்மைப்படி சட்டப்படி யாருக்கு இந்த தண்டனை வருமோ வரட்டும். அது ஏற்கனவே எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் விசாரணைக்கு எப்போதுமே வந்து விசாரணைக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லையே. அவர் சொன்ன அந்த வீடியோ காட்சிகளை எடுத்துக்கொண்டு சரவணன் என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரோ அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை விசாரிக்கட்டும், நன்றாக விசாரிக்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ரமேஷ் அவர்கள் சொன்னதற்கு நான் ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார் அங்கிருந்து போனார்கள், இந்த போலீஸ்காரர்களை மாற்றி விட்டார்கள் என்று சொன்னார். அங்கிருந்து அங்கிருந்து போனவர்கள் அரசு அவருடைய கையில் இருக்கிறது. முதலமைச்சராக அண்ணன் பன்னீர்செல்வம் இருக்கிறார்கள். அப்போதுதான் கூவத்தூருக்கு இங்கிருந்து டிஎஸ்பி இவர்கள்லாம் போகிறார். 2 முறை 2 டீம் அங்கு சென்று ஒவ்வொரு எம்எல்ஏயாக தனித்தனியாக சந்தித்து அபிடவிட்டில் எல்லாம் அவரிடம் கையெழுத்து வாங்கி, நாங்கள் யாருடைய நிர்பந்தத்திலும் இங்கு இல்லை, நாங்கள் சுதந்திரமாகத்தான் இங்கு இருக்கிறோம், நாங்கள் திடீர்னு சந்தித்து பேச வேண்டி இருப்பதால் நாங்கள் இந்த இடத்தை தேர்வு செய்து இங்கு இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது. அவைகளையெல்லாம் விட்டு கூவத்தூரில் அடைத்து வைத்திருந்தவர்கள் இங்கிருந்து போய் பார்க்க போனதால் மாறுதல் போட்டு விட்டார்கள் என்று சொல்வது தவறு. மாறுதல் என்பது ஒரு அதிகாரியை மாற்றுவது அரசனுடைய கடமை. எப்போது வேண்டுமானாலும் மாற்றலாம், எப்போது வேண்டுமானாலும் அந்த மாறுதலை ரத்து செய்யலாம். உடனே அவர் மட்டும் மாற்றவில்லை, எல்லோரையும் சேர்ந்தான் மாற்று. ஒரு பெரிய டிரான்ஸ்பர் அப்போது நடந்தது. அந்த டிரான்ஸ்பரில் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அதுதான் தவிர அதில் வேற நாங்கள் எந்த நடவடிக்கையும் பழிவாங்கிற நடவடிக்கையும் அதில் எடுக்கவில்லை. நான் என்ன சொல்றேன், நீங்கள் எல்லா நீங்க பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஆட்சி இருந்த போது இவர்கள் எல்லா அதிகாரிகளும் அங்கு அனுப்பி எல்லோரிடம் விசாரித்தார்கள், அணுவாக விசாரித்தார்கள், 2-3 முறை விசாரித்தார்கள், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக விசாரித்தார்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சொன்னார்கள் அல்லவா, நாங்கள் எந்த நிர்பந்தத்திலும் இங்கு நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று சொன்ன. இதை விட வேறு என்ன வேண்டும்? இதை விட வேறு என்ன சொல்ல வேண்டும்? அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் பேசப்பட்டதா என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு ஷியாம், இந்த வீடியோ காட்சிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இது சட்ட ரீதியாக அல்லது இது என்ன விதமாக அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும்னு நினைக்கிறீங்க? இதுல சிமிலர் மேட்டர் பெண்டிங் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட். அது என்னன்னா ஸ்டாலினோட பெட்டிஷன். அவர் வந்து ஒன்னு செல்லாதுன்னு சொல்றாரு. ஏன் செல்லாதுன்னா இதெல்லாம் காரணம்னு அதுல வரப்போகுது. ஆக மொத்தத்தில் வந்து விசாரணை கமிஷன் வந்து அமைக்க வேண்டியதே இல்லை. அநேகமாக சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஒரு ஆர்டர் இதில் கண்டிப்பாக போட போகிறாங்க. அவங்களும் நேஷனல் டிவிகள் பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஜட்ஜஸ் மனிதர்கள் தான், பேப்பர் படிக்கிறாங்க, டிவி பார்க்குறாங்க. ஸோ ஏதோ ஒன்று நோக்கி இது போகுது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும்போது அந்த கேண்டிடேட் யாருன்னு தெரியாதப்ப வரிசையாக வர்ற மேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்ப ஜனாதிபதி தேர்தல் நீங்க சொல்றதுனால சொல்றேன், இப்ப கிட்டத்தட்ட அதிமுக தரப்புல 59,000 வாக்குகள் வரைக்கும் இருக்கு. இப்ப இவர்களும் வாக்களிக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் வருதுல்ல, இது எந்த அளவுக்கு அங்க பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது அது வந்து டெல்லி அரசியலோ இல்ல மத்திய ஆளுங்கட்சியோ அது வேற. சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இதை பத்தி எல்லாம் கவலையே விட மாட்டாங்களா அவங்க. நேரடியா ஒரு ஆர்டர், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தானே அது. அப்படி ஆர்டர் அவங்க பாஸ் பண்ணாங்க. அப்படி உதாரணங்களும் இருக்கு. நமக்கு சிவசூரன் வழக்கே பெரிய உதாரணம். அப்படி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணப்பட்டால் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள மிகப்பெரிய எதிர் விளைவுகளை இது வந்து தோற்றுவிக்கும். ஹைலி ஒரு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன்ல இது இருக்குன்னு தான் நான் பர்சனலா அப்படிதான் ஃபீல் பண்றேன். நதிகள் இணைப்பு சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ, இந்த அணிகள் இணைப்பு சாத்தியமே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து உறுதியா அதுல வந்து அதுக்கான நதிகளை இணைச்சிடலாம், அணிகளை இணைக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாதுங்க. அது முடிஞ்சு போச்சு கதை. இப்போ வந்து எடப்பாடி கவர்மெண்ட் வந்து சேவ் ஆகுதா சேவ் ஆகலையாங்கிறதான் கொஸ்டின். இப்ப அதுல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் மாற்று கருத்தை முன்வைக்கலையே. எந்த அணிக்கு போனாலும் டிடிவி ஆதரிச்சாலோ போனாலும் இதுல வந்து சிக்கல் என்னன்னாங்க, அவங்க ரெண்டே டிமாண்டுங்க. சசிகலா குரூப் வந்து வெளியில போகணும் ஒன்று. ரெண்டாவது டிமாண்ட் வந்து ஜெயலலிதாவோட மரணம். இது இப்போ கூவத்தூர்ல வந்து கடைசி நேரத்தில் பேரம் நடந்துச்சு, எல்லாம் ரைட்டு. ஆனால் கூவத்தூரோட லாஸ்ட் நைட்ல சசிகலா அவர்களுக்கு தண்டனை வந்துருச்சு. தண்டனை வந்த பிறகு 4 வருஷம் நான் ஜெயிலுக்கு போறேன், அதுக்கு பிறகு ஒரு 6 வருஷம் அரசியலே இல்லை, ஆக 10 வருஷம் எனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற நிலைமையில அவங்க வந்து ஒவ்வொரு எம்எல்ஏட்டையும் பேசி அவங்க வந்து ஏதோ ஒரு வகையான வாக்குறுதியை கொடுத்தோ இல்ல எம்எல்ஏக்கள் அவங்கள நம்பியோ, அவங்களுக்கும் தெரியும் இவங்க 10 வருஷம் வரப்போறதே இல்லை, இவங்களை பார்க்க போறதே இல்லைன்னு. அப்படி தெரிந்த பிறகும் ஆட்சி வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது.
அப்படிங்கும்போது வந்து சசிகலா மேல நேரடியான குற்றச்சாட்டுகள் வந்து அது பிரயோஜனப்படாது. ஒன்று. ரெண்டாவது, ஜெயலலிதா மர்ம மரணம். இந்த மர்ம மரணம் கிட்டத்தட்ட அது முடிகிற நிலைமையில் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கேஸ் அடுத்த ஒரு 10 நாள்லயோ 1 மாசத்துக்குள்ளேயோ அது முடிஞ்சு வந்துடும். அந்த நேரத்தில் இதை மீண்டும் வந்து இதை கிளப்புறாங்க. சரவணன் வந்து இப்போ அதுக்கு வந்து இல்லை அப்படின்னு ஒரு பெரிய வெடிகுண்டத்துக்கு போட்டார். திரு ஷியாம், ரமேஷ் அவர்கள். அதாவது இந்த சரவணனுடைய குற்றச்சாட்டை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு விசாரணையை நோக்கி இந்த விவகாரம் போகும் என்று தெரிகிறது. நீங்களே குறிப்பிட்டது போல அடுத்தடுத்து சில ஸ்டிங் ஆபரேஷன் சம்பந்தமான தகவல்களும் வெளிவரலாம் என்கிற பின்னணியில் இது வந்து ஒரு விசாரணையை நோக்கி போகும்னு தான் தோணுது. ஏன்னா கோர்ட்டு ஒரு பக்கம் ஒரு பெண்டிங் கேஸ் வந்து அபவுட் தி ஓட்டிங் ட்ரஸ்ட் ஓட்டை பற்றி ஸ்டாலின் போட்ட கேஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய ஒரு பகுதியாக இது கருதப்பட வாய்ப்புள்ளது என்று திரு ஷியாம் அவர்கள் கூறியது போல் இருந்தாலும் இப்போது வெளிவந்திருக்கிற அந்த ஸ்டிங் ஆபரேஷன் சம்பந்தமாகவும் எதிர்க்கட்சிகள் விசாரணையை கோரக்கூடும். நிச்சயமாக அது ஒரு விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய விஷயமாக அடுத்தடுத்து மேலும் தகவல்கள் வெளிவரும்போது அந்த நெருக்கடிக்கு தள்ளப்படும். அதே போல் ஏற்கனவே ஒரு பகுதி விசாரணை மத்திய அமைப்புகளால் நடத்தப்பட்டதாக சில தகவல்கள் இருக்கின்றன. என்னவென்றால் தங்கம் மிகப்பெரிய அளவிலே வாங்கப்பட்டதா, ஏனென்றால் சில பேருக்கு தங்கமாக கொடுக்கப்பட்டது என்கிற பேச்சு இருந்ததுனால பெரிய தங்க வியாபாரிகளிடம் மத்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரணை நடத்தியிருப்பதாக ஏற்கனவே ஊடகங்களில் சில செய்திகள் இருக்கிற. அதே போல பத்திரிகையாளர்களுக்கும் அது போன்ற சில தகவல்கள் உண்டு. அந்த விசாரணைகள் எந்த நிலையில இருந்தன என்பது தெரியல. இப்போ அது மேலும் இந்த விசாரணைகள் உயர் மதிப்பு ஒழிப்புக்கு பிறகு அது ரொம்ப சிக்கல். அதனால அந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட வாய்ப்பு உண்டு. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இது மேலும் அரசியல் ஆவதற்கு வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இணைப்பை பொறுத்தவரை திரு ஷியாம் அவர்களிடமிருந்து நான் சற்று மாறுபடுகிறேன். அது உடனடியாக நடைபெறவில்லை என்றாலும் கூட இதற்கான தேவையும் கட்டாயமும் காலம் இந்த அணிக்கு உருவாக்கும். 2 அணிகளுக்குமே உருவாக்கும். முதலில் இப்போது அதை அலட்சியமாக இருக்கிற இபிஎஸ் அணி அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே தானே இருக்காங்க. நாங்க பேசல இன்றைக்கும் கூட அவர்கள் ஒரு புறம் வேலுமணி சொல்றாரு. என்ன பிரச்சனைன்னா முதல்ல சொல்லிட்டேன்ல, இல்ல அதை ஒரு புறம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்னொன்று என்ன, அதுதானே அவர் கேட்கிறது. நீங்கள் வந்து இணைப்பு ஆர்வம் காட்டுவதாக சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட திரு தினகரன் தீவிரமாக இருக்கிறார். அதே போல நீங்கள் அது மட்டும்தான் பிரச்சனையா? இப்ப அதுல பிரச்சனை வேற இருக்கு. யார் லீடர்ஷிப் அதிகாரம் எல்லாம் இருக்குல்ல, அதுவும் இருக்கு, அது நிச்சயமா இருக்கு. ஆனால் அந்த இணைப்பு என்பது ஏன் அவசியமாகும் என்று கருதுகிறேன் என்றால் 2 அணியும் எந்த சின்னத்தில் வேண்டுமானாலும் போட்டியிட்டுக் கொள்ளலாம் எதிர்காலத்தில் என்று மனதளவில் தீர்மானமான முடிவுக்கு வந்துவிட்டால் தான் இணைப்பு சாத்தியமில்லை. இல்லை எப்படியாவது இரட்டைலை பெற்று கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், இல்லை இரட்டைலை பெற வேண்டும், கட்சி ஒற்றுமை கூட விடுங்கள், ஒற்றுமை இல்லாமலேயே இரட்டைலை வாங்கி விடலாம் என்று நினைத்தால் அது நடக்கவே நடக்காது. அப்போது அந்த இணைப்பு சாத்தியம் இல்லாமல் போகும். திரு அன்வர், நாளைக்கு இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது, தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர். இந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்க சட்டமன்றத்தில் நிச்சயமாக இது ஒரு பிரச்சனையாக எழுப்பப்படும் எதிர்க்கட்சிகளால. இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இன்னமும் முழுமையாக இதுல எதுவுமே நடைபெறவில்லை அப்படின்னு அந்த நிலைப்பாட்டிலேயே தான் இருக்கீங்களா? இதனுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளை எப்படி எதிர்கொள்ள போகிறது? இல்லை, அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன நடக்க போகுதுங்கிறது நாளை மறுநாள் என்னென்ன தகவல்கள் வருகின்றன என்பதை வைத்து தான் நாம் பார்க்க வேண்டும். சட்டமன்றத்தில் இதுக்கு யார் இந்த பிரச்சனை எழுப்பினாலும் அதற்குரிய பதிலை அரசாங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் மட்டுமல்ல அமைச்சர்கள் அளிப்பார்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போது ரமேஷ் அவர்கள் சொன்னதை போல அதிமுகவுக்கு இரட்டை சின்னம் யாருக்கு கிடைக்க போகிறது, அதெல்லாம் இணைப்பு அல்லது இணைப்பு தோல்வி அப்படின்லாம் சொல்கிறார்கள். அது இரட்டை சின்னம் என்பது 122 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 27 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கட்சி நிர்வாகிகள் 90% ஒரு பக்கம் இருக்கிற போது அந்த சின்னம் எங்கும் போய்விடுவதற்கான வாய்ப்பில்லை. எனவே நாங்கள் தான் அவர்களை அழைக்கிறோம், நீங்கள் வாருங்கள், எங்களோடு வாருங்கள் என்று அழைக்கிறோமே தவிர அவர்கள் அந்த இணைப்புக்கான அமைக்கப்பட்ட குழுவை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கலைத்து விட்டார்கள். எனவே அவர்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஆனால் எங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்கிறது. அவர் கலைத்த பிறகும் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. இப்போது வந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம். ஒன்றுமே இல்லை, அவர்கள் எது செய்ய முடியாதோ அந்த கோரிக்கையை சொல்கிறார். நீங்கள் ஒன்று என்ன முடியாது. இப்ப சசிகலா நான் கேட்கிறேன், நம்ம சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளரில் இருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? பேனர் நீக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருந்துச்சு. உலகத்தில் வேற தலைமை கழகத்திலிருந்து இல்ல, உலகத்தில் வேற யாருக்குமே தலைமை கழகத்திலிருந்து அவருடைய பேனர் நீக்கப்பட்டதா? நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்.
பேனர் நீக்கினது அதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அது கூட பரவாயில்லை, என்னுடைய பேனரையாவது நீக்கி விடுங்கள், அவர்கள் வந்து பேசட்டும் சரி என்று சின்னம்மாவர்களிடம் வந்து ஒரு சமிஞ்சை வந்ததுக்கு பிறகுதான் செய்யப்பட்டது. நீங்க அந்த நேரத்துல வெளிப்படையா இல்லங்கிற குற்றச்சாட்டு அணி வந்து நான் வெளிப்படையா இல்லைன்னு உங்கள் அணி வந்து நான் என்ன சொல்கிறேன் என்றால், நம்ம எப்படியாவது சேருவோம், பேசுவோம். சசிகலா அவருடைய குடும்பம் என்பதுல டிடிவி தினகரன் இல்லையா இருக்கிறார்? அப்ப தொடர்ந்து ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் டிடிவி தினகரன் ஒதுங்கி இருக்கணும், அவர் குடும்பம் ஒதுங்கி இருக்கணும்னு பேசுறாங்களா? அப்ப அது எப்படி? அது ஆட்சி இருக்கணுமா இல்லையா? அப்ப அதுதான் கேட்கிற கேள்வி. ஆட்சி இருக்கணுமா இல்லையா? ஆட்சி இதுக்கு இடைப்பட்ட ஆட்சி இருக்க வேண்டும் என்றால் ஜெயக்குமார் சொல்வது சரிதான், அது தனியாக அவர் சொல்லவில்லை, அமைச்சரோடு கலந்து முடிவெடுத்து சொல்கிறார். கட்சி இருக்க வேண்டுமானால் டிடிவி சொல்வது சரிதான். பன்னீர்செல்வம் அணி வைக்கிற குற்றச்சாட்டும் சரிதான். சின்னம்மா இல்லாமல் கட்சி இருக்காது. யார் வைக்கிற குற்றச்சாட்டு? ஓ பன்னீர்செல்வம் அணில இருந்து சொல்ற குற்றச்சாட்டும் உண்மையா தானே ஆயிடுது. என்ன சொல்றாரு அவரு? அவங்க இவங்க விட்டு பிரியல, நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்ல நான் பேசுறேன். ஒரு இந்த விட்டு எங்க பிரிஞ்சிருக்க? நாங்க பிரியலையே, நாடகம் ஆடல, பிரியவும் இல்ல. நாங்க சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கோம். நாங்க அதுல இருந்து எப்படி வித்ட்ரா பண்ண முடியும்? அதுதான் சொல்றேன். இதெல்லாம் எப்ப பேசப்படுதுன்னா சசிகலா அவர்களை விடுத்து கட்சி நடத்த முடியாது அல்லது திரு டிடிவி தினகரன் இல்லாமல் நடத்த முடியாதுன்னு எப்ப சொல்றோம்னா 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு டிடிவி தினகரன் இல்லத்திற்கு போன பிறகு, ஒரு அமைச்சர் பெங்களூர் போய் சசிகலா அவர்களை சந்தித்த பிறகு திமுக எம்எல்ஏ எங்க முதலமைச்சர் சந்திச்சா அது செய்தி சார். அதிமுக எம்எல்ஏ அதிமுக துணை பொதுச்செயலாளர் சந்திக்கிறத முதல் நாள் அவரோட தொடர்பு இல்லைன்னு அமைச்சர்கள் 17 இல்ல சார், முதல் நாள் 17 அமைச்சர்கள் கூடி அவரோட எந்த தொடர்பும் வச்சுக்கொள்ள மாட்டோம்னு சொன்ன பிறகு மீட் பண்றதுதான் செய்தி. அமைச்சர்களும் வச்சுக்க மாட்டாங்க சார். சட்டமன்ற யாருமே எங்க கட்சியில இருந்து தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டோம். அமைச்சர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஆட்சி நீடிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ரகசிய காப்பு திரு அனுராஜா அப்படி இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இப்ப சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கனகராஜ் அவர் சொன்னதுக்கு நான் என்ன பதில் சொல்ல? நம்ம பேசலாம். அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். நாங்கள் பணம் செலவழிச்சா இன்னும் 20 பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்றாரு திரு அனுராஜா. நான் வரேன். அப்ப ஏற்கனவே எவ்வளவு பணம் செலவழிச்சு 11 பேர் போனாங்க. நான் உங்கள்கிட்ட வரேன். திரு கனகராஜ் கிட்ட பேசிட்டு வரேன். இந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல தொடர்புடையவராக அவரும் அதில் பேசியிருப்பதாக காட்சிகள் வெளிவந்திருக்கின்றன. திரு கனகராஜ், உங்களுடைய விளக்கம் என்ன? நீங்கள் பேசியதாக சில காட்சிகள் வீடியோவாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதுல உங்களுடைய கருத்து என்ன? அந்த வீடியோ காட்சிகள் உண்மையா? சார், வீடியோ காட்சியை நான் பார்க்கல, எல்லாம் சொல்கிறாங்க, டிவிக்கார சொல்லி எனக்கு வீடியோ காட்சி ஓடுறது தெரியும். ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் எனக்கு ஞாபகம் இல்லை. இல்ல, பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பா கூவத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த போது அவர்களுக்கு பேரம் பேசப்பட்டது. அவரு குற்றச்சாட்டு சொல்லுங்க, என்ன குற்றச்சாட்டு எனக்கு தெரியல. இல்ல அதாங்க, இப்ப கூவத்தூர்ல தங்கி இருந்த போது பலருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சரவணன் ஓபிஎஸ் 6 பேரம் பேசுது. உங்கள் தரப்புல இருந்து தான் பேரம் பேசப்பட்டதாக அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஓபிஎஸ் அந்த ஆள் 6 தெரியாத. ஆமா, நீங்க பேசிருக்கீங்களா? அப்ப யாரோட பேசுனீங்கன்றது உங்களுக்கு நினைவில் இல்லையா? பேரம் பேசல, ஒண்ணுமே இல்லை. சாப்பாடு போட்ட கவர்னர் வர்றதுக்கு லேட் ஆனதுனால்தான் சார். இல்ல, நீங்க பேசும்போது அவர் யார் என்று தெரியாமலே அவரோட உரையாடுறீங்களா? எடுத்துட்டு வேற ஏதோ போட்டு விட்டாங்க. இல்ல, உங்களை சந்திக்க யார் வேண்டுமானாலும் வந்துட முடியாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்க வரும்போது யார் வேணாலும் வந்து எந்த விஷயமானாலும் பேசிட முடியாது. அப்படி ஒரு இடத்துக்கு வந்து பேசக்கூடியவர் உங்க பேரம் பேசல, எதுவுமே இல்லை. இல்ல திரு கனகராஜ், நீங்க ஒரு யாரும் திடீர்னு வந்து உங்களை சந்திச்சிட முடியாது. அந்த காட்சிகள்ல நீங்க பேரம் பேசப்பட்டதாக விஷயங்கள் காட்சிகள் வருது. முழுமையா அதை எப்படி நீங்க மறுக்கிறீங்க? நீங்க வந்து வெறுமனே சாப்பாடு போட்டு அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னா அதுல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த தொகை பத்தி எல்லாம் எப்படி பேச முடியும்? பாதுகாப்பான இடத்துல இருந்தோம் ஒழிய பேரம் பேசுறதுக்குண்டா நாங்க வாய்ப்பே இல்லைங்க. எங்களுக்கு யாரு கொடுத்தாங்க தொகை? யாரு கொடுத்தாங்க? சாப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார் கவர்னர் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வந்தார், கூட்டி போனோம். நாங்கள் மெஜாரிட்டி நிரூபிச்சுட்டு வந்தோம். சட்டமன்றத்தில் நிரூபித்தோம். அங்கே யார் பேரம் பேசுனாங்க, யார் சொல்றாங்க, யார் சொல்ற சரவணன்? நீங்க தனிப்பட்ட முறையில் சிலரை சந்திச்சிருக்கீங்க. அந்த சந்திப்புகள் குறித்த காட்சிகளுக்கு தான் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கிறேன். கூவத்தூர்ல இருந்தது அதை பத்தி திரு அன்வராஜா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு பேசிட்டாரு. உங்கள் தனிப்பட்ட காட்சிகளும் அதுல வந்திருக்கு. நீங்க அதுக்கான அதுல இந்த விஷயங்கள் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. நான் வந்து யாரும் பேசல சார். இங்க பாருங்க சார், யாரோ பேட்டி எடுத்திருப்பாங்க, பேசியிருப்பேன். அதுல வந்து அந்த பேரம் பேசுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேச முடியல. கோபத்தில் வந்து அங்கே 6 பேரம் பேசுறாங்க, 6 எடுக்கிறக்கு வந்து அவங்க உள்ள ஒருத்தர் வரலீங்களே.
இல்ல தொடர்ந்து நீங்க வந்து எடுக்கும்போது நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். அப்போ உள்ளெல்லாம் சில நுழைச்சு விட்டு பேசிடுறாங்க. இல்ல அப்படி எந்த ஒரு பேச்சையும் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படி வந்து சில விஷயங்களை யாரோ பேட்டி எடுக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்லுவீங்களா? ஏன்னா நீங்க வந்து இத்தனை ஆண்டு கால அரசியல் இருக்கிற ஒருத்தர் எந்த விதமான கருத்தையும் வெளியிடறதுக்கு முன்னாடி அதை பற்றி யோசனை இல்லாமலா பேச போறீங்க? இப்போ 4 டிவிக்கார் நிக்கிறாங்க. என்ன தெரியல, அப்படி இல்லை, நான் பேசல. இல்ல அதெல்லாம் யோசனை இல்லாம பேச மாட்டேன். நானு அப்படி பேசியிருக்க மாட்டேன். ரைட். இப்போ திரு சரவணன் சட்டமன்ற உறுப்பினர், மதுரை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் சொல்றாரு, அதிமுக கூட்டணி கட்சியில இருந்த 3 பேருக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் விலை பேசப்பட்டது, கொடுக்கப்பட்டது அப்படின்றாரு. மற்றவர்களுக்கு எல்லாம் 1 கோடி கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. உங்களோட கருத்து என்ன? சரி, அவர் ஆறுங்க. அந்த சரவணன் வந்து எந்த கட்சியை சேர்ந்து சொல்லுங்க. உங்க சட்டமன்ற உறுப்பினர் தாங்க, அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தானே. இப்போ ஓபிஎஸ் ஆதரவு அணியில இருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினர் சரிங்க, எந்த அணி சொல்லுங்க. அவரெல்லாம் எங்கூட பேசுறது சரவணங்கள் யாருமே தெரியாது. நன்றி. நன்றி திரு கனகராஜ். இணைப்புல இருங்க. போன வந்து ஒன்று அருண்குமார், இன்னொன்று வந்து கோயம்புத்தூர், ஆமாம், இன்னொருத்தர் வந்து கடைசி வரைக்கும் இருந்து ஒரு போனவர் ஓகே சின்ராஜ், மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ. அவங்களாம் போன மாதிரி பாக்கியால் அங்கே ஒருத்தர் வர மாதிரி இருந்து இருந்தாங்க. யாராவது சொன்னாங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை எப்படி சொன்னோடனே வெளியே போயிட்டாங்க. அவ்வளோ நடந்தாங்க. சரி, இணைப்பில் இருங்க திரு கனகராஜ். அவரும் முழுமையாக மறுக்கிறார். நீங்க குறிப்பிட விரும்புனீங்க திரு நத்தம் விஸ்வநாதனுக்கு உங்களுடைய பதில் சொல்லணும். ரொம்ப சுருக்கமா. சார் வந்து நாங்க இன்னும் பணம் செலவழிச்சிருந்தா இன்னும் 20 எம்எல்ஏக்கள் வாங்கியிருப்போம்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே 11 எம்எல்ஏக்களுக்கு எவ்வளவு செலவழிச்சு வாங்கினாரு? அந்த கேள்வி ஒன்று வருதுல்ல. அந்த கேள்விக்கு என்ன பதில் அவங்க சொல்ல முடியும்? அப்ப இப்படி சொன்னா அப்படி அதுக்கு ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? ரைட். நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்த தலைப்பை குறித்து பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த தலைப்புல மிக முக்கியமாக இது அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நகரப்போகிறது, சட்டமன்றம் கூட போகிற ஒரு சூழல், அதே போல அடுத்தடுத்த நாட்களையும் நாங்கள் சில வீடியோக்களை வெளியிட இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஊடகங்கள் வெளியிடுறாங்க. எனவே இந்த சரவணன் பேசியது என்பது முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதில் அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்பது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறது என்கிற பல்வேறு அம்சங்கள் அடங்கியதாக இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்கள் இது என்ன விதமான திருப்பங்களை நோக்கி போகும் என்கிற ஒரு விவரம் தெரிய வரலாம். ஆனாலும் கூட இதுவரை இலைமறை காய்மறையாக பேசி வந்த பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு வெளிப்படையாக வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவங்களில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது? ஆளுங்கட்சியிலிருந்து, குறிப்பாக அதிமுக அம்மா அணியிலிருந்து திரு அன்வர் ராஜா முழுமையாக இதை மறுக்கிறார். இப்படியான ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை, அவர்கள் அப்படியாக ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தால் வெளியில வந்த பிறகாவது ஏதாவது கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருக்கலாம். இதுவரை எந்த ஆதாரங்களும் அப்படி வெளியிடப்படவில்லை என்கிற முழுமையான மறுப்பினை அவர் வெளிப்படுத்துகிறார். இது குறித்த அடுத்தடுத்த தகவல்களும் அடுத்தடுத்த நாட்களில் வெளிவரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். எதிர்த்து பேசிட்டு